எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு வாலண்டரி ரிட்டையர்டு ஹெச்எம். என் பேர் பானுமதி. நான் இந்த எஜுகேஷன் லைனில் கடந்த 33 வருடங்களாக இருக்கேன். என் மனதில் பட்ட சில முக்கியமான கருத்துக்களை உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் பார்க்குற நிறைய குழந்தைகளுக்கு உங்களுக்கே தெரியும், பசங்களுக்கு இங்கிலீஷோ தமிழோ சரியாக எழுதவும் தெரியல, படிக்கவும் தெரியல. அது எந்த வகுப்பாக வேணா இருக்கட்டும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஃபவுண்டேஷன் ப்ராப்பரா இல்ல. ஒரு லெட்டர் ஐடென்டிஃபை பண்ண தெரியல குழந்தைக்கு. இதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா போர்ஷன்ஸ் தான். எல்லா பள்ளிகளையும் போர்ஷன்ஸ் முடிக்கணும் வேகமா போகும் பொழுது டீச்சர்ஸ் பாவம் அவங்க மேனேஜ்மெண்ட்டை திருப்திப்படுத்தணும், அதனால போர்ஷன்ஸ் வேகமா நடத்திடுறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் போர்ஷன்ஸ் முடிச்சிட்டீங்களா ஓகே அப்படின்றாங்க. ஆனா இங்க பாதிக்கப்படுறது குழந்தைகள் மட்டும்தான். குழந்தைகளால சரியா லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கும் பொழுது போர்ஷன்ஸ் நடத்தினா பசங்களால் எப்படி கவனிக்க முடியும், எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், 5ஆம் வகுப்பு வரை, முதல் வகுப்புல 5ஆம் வகுப்பு வரை போர்ஷன்ஸ் பின்னாடி தயவு செஞ்சு எந்த பள்ளிகளும் போக வேண்டாம். முக்கியமா அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியணும், இங்கிலீஷோ தமிழோ எந்த லாங்குவேஜ் படிச்சாலும் லாங்குவேஜில் இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், வார்த்தைகளை படிக்க தெரியணும், புரிஞ்சுக்க தெரியும், மீனிங் தெரியணும். தானே சொந்தமா ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்தாக்க 2 லைனோ 1 லைனோ எழுத தெரியணும். ஸோ இந்த கெப்பாசிட்டி. அதே மாதிரி மேத்ஸ் பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸும் அவங்களால எழுத தெரியணும், படிக்க தெரியணும். சிம்பிள் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சிம்பிளா இது எல்லாத்துலையும் அவங்க தரவா இருந்துட்டாங்கன்னா எழுத படிக்க மேத்ஸ்ல, அதே மாதிரி ஜியாகிரபில முக்கியமான மேப்ல கான்டினென்ட்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி பேசிக் மட்டும் நல்லா தெரிஞ்சாலே அவங்களால 6th நல்லா எல்லா சப்ஜெக்டையும் புரிஞ்சுன்னு படிக்க முடியும். ஆனா இப்ப என்ன ப்ராப்ளம் ஸ்கூல்ஸ்ல அப்படின்னாக்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 புக்கு 3 புக்கு போட்டுடுறாங்க. உடனே அது புக்கெல்லாம் முடிக்கணும் பேரண்ட்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு. அதனால போர்ஷன்ஸை குறிச்சு கொடுத்துடுறாங்க. போர்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும் பொழுது டீச்சர்ஸால பொறுமையா போக முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை, ஃபாஸ்டா முடிக்கணும், ஃபாஸ்டா எழுதி போடணும், ஃபாஸ்டா கிளாஸ் ஒர்க் எழுதணும். அப்போ குழந்தைகளுக்கு அங்க ஹேண்ட் ரைட்டிங்கே அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஹேண்ட் ரைட்டிங் போச்சு, ஹவு டு ரைட் அப்படிங்கிறது தெரியல பசங்களுக்கு. லெட்டர்ஸோட ஷேப் கூட மறந்து போகுது நிறைய பசங்களுக்கு. எழுதினா அவ்வளோ நான் சரியாவே எழுத மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேசிக் காரணம் பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் தான். ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? உங்களுக்கு போர்ஷன் எல்லாம் நடத்திட்டு முடிச்சதுனால உங்களுக்கு என்ன கடைசியில ஃப்ரூட் என்ன ரிசல்ட் என்ன? உங்களுக்கு பசங்க படிக்க தெரியாம இருக்காங்க, எழுத தெரியாம இருக்காங்க, புரிஞ்சுக்க தெரியாம இருக்காங்க. புரிஞ்சுட்டாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுத தெரியல. அப்போ என்ன பயன்? அதனால என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பயன்? நம்ம எதுக்காக நம்ம டீச்சர்ஸா வந்திருக்கோம்? குழந்தைகளை உருவாக்குறதுக்கு தான். அவங்களுக்கு அறிவு கொடுக்கணும். அறிவோட அந்த எழுதக்கூடிய தன்மை, படிக்கக்கூடிய தன்மை, புரிஞ்சுக்கிற தன்மையை கொடுக்கதான் நம்ம டீச்சர்ஸா வரோம். நிறைய போர்ஷன்ஸ் முடிச்சு பிரயோஜனமே இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணாக்க, முதல்ல இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளாஸ்ல அன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் சொல்றாங்க. பசங்க கவனிக்கிறதே இல்லைன்னு. ஏன் கவனிக்கல? ஏன்னா அந்த குழந்தைகளால நீங்க வேகமா நடத்திட்டே போயிடுறீங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்க குழந்தைகிட்ட இல்லை. நீங்க பொறுமையா நடத்தி, அதாவது ஒரு பாடம் நடத்தினா அது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட கண்டென்ட்டை 2 or 3 டைம்ஸ் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த பாடத்தை இதை பத்தி தான், ஈவன் பாடத்தோட தலைப்பை கூட எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணாக்க அந்த இதை பத்தி தான் இந்த பாடத்துல படிக்க போறோம் அப்படின்னு அந்த குழந்தை முதல்ல ஒரு மைண்ட்ல வரும். அப்புறம் அதை பத்தி ஃபர்தரா சொல்ல அவங்க கிராஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த 4th லெசன் 1 ஆரம்பி அப்படின்னு நடக்கிறேன்னு சொல்லின்னு போகும்போது அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே ஒரு புரியாத நிலையில உட்காடுறாங்க வகுப்புல. அதனால அன்ரெஸ்டா இருக்கும்போது என்ன, உடனே பக்கத்துல இருக்க பையன்ட்டு பேசலாமா, ஏதாவது விஷம் பண்ணலாமா அப்படின்னு போகுது. உடனே நீங்க கிளாஸ் நிறுத்தி அவங்கள திட்டுறீங்க. ஸோ இப்படி போகும்போது அந்த வகுப்பு சரியான முறையில எல்லாருக்கும் பாடங்கள் ரீச் ஆகிறதுக்கு முடியல. இன்னொன்று சில ஆசிரியர்கள் வகுப்புல வரும்போதே ரொம்ப தான் ஸ்ட்ரிக்ட்னு நினைச்சிட்டு திட்டிகிட்டே வருவாங்க பசங்களை கிளாஸ்க்குள்ள வரும்போது. அதை பார்க்கும்போது சைக்கலாஜிக்கலா இந்த காலத்துல பசங்களுக்கு ரொம்ப திட்டினா அவங்க அஜிடேட் பண்ணும் மைண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது பசங்க டீச்சர்ஸ் ரொம்ப அனாவசியமா திட்டினே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, பசங்க அவங்க சொல்ற கேட்க அவங்க மைண்ட் ஒத்துக்காது சைக்கலாஜிக்கலா. ஸோ அவங்க எவ்வளவுதான் நல்ல பாடம் நடத்தினா கூட இங்க கேட்கறதுக்கு மைண்ட் அக்செப்ட் பண்ணாதனால இவங்களால கிராஸ்பிங் பவர் கம்மியாயிடும், கான்சென்ட்ரேஷன் பவர் கம்மியாயிடும். சரி, அப்ப டீச்சர்ஸ் திட்டவே கூட அப்படின்னா திட்டணும். கண்டிப்பா பசங்க ரொம்ப தப்பு பண்ணும்போது திட்டுங்க. திட்டிகிட்டே இருக்கும்போது அழகா அட்வைஸ் பண்ணுங்க. அவன் என்ன தப்பு பண்ணானால் அந்த தப்புனால அவனுக்கு என்ன வரப்போகுது, என்ன ப்ராப்ளம் வரும், அதனால என்ன அவன் மீட் பண்ண போறான் அப்படிங்கறத அழகா சொல்லிட்டு
நீ இப்படி பண்ணுப்பா, நீ இனிமே பண்ணலாம், இந்த தப்பு வந்தது, இனிமே இப்படி பண்ணு, யார் ஏ குட் பாய் அப்படின்னு சொல்லி அழகா தட்டி கொடுத்து அவனுக்கு ரீசனிங் சொல்லி அவனை கரெக்ட் பண்ணலாம். அது இல்லாம இந்த காலத்துல நானே பார்த்திருக்கேன். டீச்சர் சொன்னேன், நீ எப்ப பார் பேசுற, நீ உருப்பிடுவியா, நீ ஒழுங்கா இருப்பியா, நீ எனக்கு சாதிக்க போற உன்னோட லைஃப்ல அப்படின்னு கண்டபடி அந்த ஹார்ஷ் வேர்ட் சொல்லும் பொழுது அந்த சின்ன பிஞ்சு குழந்தைகள் மனசுல போய் அப்படியே அது வந்து உள்ள போய் அப்படியே தச்சுட்டே இருக்கும் அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைய நிறைய டீச்சர்ஸ் அப்படியே சொல்லும். அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், அந்த பையன் அந்த கிளாஸ்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டீச்சர் வந்து அந்த பையனை வந்து உடனே ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க, அது யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த குழந்தை எவ்வளவு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வந்து அந்த குழந்தைய குமிங்கி போயிடுறான். ஸோ தயவு செஞ்சு டீச்சர்ஸ் எல்லாரும் குழந்தைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இண்டிவிஜுவல் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் வேணும். அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது இருந்தாதான் அந்த குழந்தை ஒன்றும் இல்லை, அந்த குழந்தைக்கு அன்பா, நீங்கள்லாம் இப்போ எவ்வளோ என்டூவா இருக்கீங்க கிளாஸ்ல, ஆஹா இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் பார்க்கலாமா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் கவனிச்சுட்டு நம்ம ஹேவ் ஏ ஸ்மால் பிளே அப்படின்லாம் சொல்லி நீங்க அழகாக சந்தோஷமா பேசி ஒரு வகுப்பு நடத்தினீங்கன்னாக்க பசங்களும் சந்தோஷமா கவனிப்பாங்க. அந்த ஹாப்பினஸ் மைண்ட்ல வந்த உடனே கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சொல்றது நல்லா கூர்ந்து கவனிப்பான். சரி 10 நிமிஷம் கவனிச்சோடனே கண்டிப்பா நீங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஸ்டாண்ட் செட் சொல்லி ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லியோ, ஏதோ ஒரு குழந்தை இல்லை ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் சாங் சொல்லி கொடுத்து அவங்க பாட வச்சோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்து பண்ணணும். அப்போ எந்தூசியாசம் கிடைச்ச உடனே அந்த பசங்க ரொம்ப ஜாலியாயிடுவாங்க. சும்மா கிளாப் பண்ணுன்னு சொல்லுங்க, ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு அவுட் ஆஃப் த லெசன் போகணும். ஹோப் பண்ணு, ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட், டேர்ன் அப், டேர்ன் டவுன், அப்படி எது வேணா சொல்லலாம். அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் தான் சொல்லிட்டு மறுபடியும் ஓகே ஷால் ஐ கோ டு கிளாஸ் லெசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பசங்களை என்கரேஜ் பண்ணுங்க. சும்மா ஒரு 8 மணி நேரமும் அப்படி வந்து டீச்சர் வந்து அப்படியே மெக்கானிசமும் அப்படியே மெக்கானிக்கலாக அப்படியே ஒன்று நான் நடத்திட்டு அப்படியே பேசாமல் ரோபோட் மாதிரி போகக்கூடாது. அந்த குழந்தைகளுடைய மனசுப்படி கொஞ்சம் நம்மளும் குழந்தைகளா மாறி ஆசிரியர்கள் நடத்தினாக்க கண்டிப்பா பசங்க வந்து அன்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க, கிளாஸ்ல குறும்பு பண்ண மாட்டாங்க, நல்லா கவனிப்பாங்க, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளையும் நம்ம அந்த குழந்தைல வந்து ரொம்ப அழகா கவுன்சிலிங் பண்ணிட்டே இருப்போம் லைஃப்ல. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு டியூட்டி. தான் இன்னொன்று நீங்க மெயினா பாத்தீங்கன்னாக்க இப்போ உங்களுடைய எம்ப்ளாயர் யாரு டீச்சர்ஸ்க்கெல்லாம்? நாட் த மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் வந்து எம்ப்ளாயர் இல்லை, அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க ஓகே. ஆனா ரியல் எம்ப்ளாயர் யாருன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த மட்டும் ஒரு பள்ளிக்கு ஸ்டூடெண்ட்ஸே வரலன்னா எப்படி உங்களுக்கு அங்கே ஜாப் இருக்கும்? நீங்க யாருக்கு டீச் பண்ணுவீங்க? வருமானம் இல்லாம அந்த எம்ப்ளாயர் எந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அந்த பணத்துல உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க. ஸோ ரியலா இன் டெப்த் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த எம்ப்ளாயர். ஸோ அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு மனசுப்படி அவங்களுடைய பர்சனல் இதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த குழந்தைகளை அன்பா நடத்தினா நமக்கு என்ன வந்துருக்கும் ஒரு டீச்சர்ஸ்க்கு? இட்ஸ் வெரி குட். ஒவ்வொரு குழந்தையும் வந்து நீங்க அன்பா அன்பா சொல்லுங்க, அன்பா நடத்துங்க, நல்லா சொல்லி கொடுங்க, ஹாப்பியா சொல்லி கொடுங்க. அதே சமயத்துல அதாவது அந்த குழந்தைகளை வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும். நம்ம கிளாஸ்ல எங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி விட்டோம்னா பசங்க ரொம்ப ஜாலியா கவனிப்பாங்க. அந்த ஹாப்பினஸ் மைண்ட்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா இந்த காலத்துல சில டீச்சர்ஸ் வந்து அடிக்கிறாங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது அவங்க எல்லாம் சயின்ஸ் படிச்சுட்டு தான் வராங்களா, அந்த ஆசிரியர் எல்லாம் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க எல்லாம் ஸ்கூல் லெவல்ல. சில டீச்சர்ஸ் வந்து தலையில பயங்கரமா கொட்டுவாங்க. அந்த கொட்டுறதை பார்க்கும்போது அதுவும் இந்த 4 விரல வச்சுட்டு ஒரு இந்த கட்டவரை வந்து வெளியில வரணும், அப்படியே அந்த கொட்டும்போது சவுண்ட் டங்குன்னு கேட்கணும் அப்படின்வாங்க. அப்போ அந்த மாதிரி கொட்டும்போது என்ன ஆகும்? சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னாக்க பாவம் அந்த பிரெயின்குள்ள இருக்க அத்தனை அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு ஜெர்க் ஆகும், அந்த தள்ளிவிடும். சில இடத்துல வந்து ரொம்ப ஃபோர்ஸா அந்த அடிக்கடி ஒரே இடத்துல ஒரு குழந்தைய கொட்டும் போது என்ன ஆகும், அந்த இடத்துல பிளட் கிளாட் வரக்கூட சான்ஸ் இருக்கு. அப்போ தெரியாது அந்த குழந்தைக்கு, அப்போ உடனே வராது. அங்க வந்து அந்த நர்வ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நஞ்சு போய் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிட்டு அவனுக்கு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். அது காரணம் யாரு? சின்ன வயசுல கொட்டு வாங்கப்பட்டதுன்னு யாருக்கான்னு தெரியுமா? டாக்டர்ஸ் என்ன கேட்பாங்க, எங்க கீழே விழுந்தியாப்பா, எங்க அடிபட்டுண்டியா, அவனுக்கு இங்க அடிபட்டுதான் கேட்பாங்க. அந்த அடி எப்படி வந்ததுன்னு தெரியுமா? ஆனா டீச்சர்ஸ் தயவு செஞ்சு குழந்தைகள் வந்து ஹார்ஷா எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க. வாயால அன்பா சொல்லுங்க, கொட்ட வேண்டாம். கொட்டினா அந்த அளவுக்கு அந்த அதுவும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்டாமினா இல்லை, எல்லாம் வந்து பொல்யூட்டட் சாப்பாடு தான். சாப்பாட்டுல வந்து பியூரா இல்லை, ஏர் பொல்யூஷன், எல்லாமே பொல்யூஷன்ல அப்படியே வாழற அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன ஸ்டாமினா இருக்கும், என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும்? ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கறது ஒன்லி ஹாப்பினஸ், அன்பு தான்.
ஸோ அது நம்ம டீச்சர்ஸ் கொடுத்து பாடம் நடத்தினீங்கன்னா நம்ம குழந்தை நல்லா கற்றுக்குவாங்க, நல்ல பெரிய ஒரு நிலைமைக்கு வர முடியும். ஸோ டீச்சர்ஸ் நான் வந்து இப்போ கேட்டுக்கிறது என்னன்னா, ஒன்னே ஒன்று, போர்ஷன்ஸ் பின்னாடி ஓடாதீங்க. குழந்தைகளுக்கு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. ஃபவுண்டேஷனை நல்லா கொடுங்க. ஒரு குழந்தைக்கு நல்லா எழுத தெரியணும், படிக்க தெரியணும், தானே எழுதக்கூடிய ஒரு சக்தி வரணும். 5ஆம் வகுப்புக்குள்ள அந்த ஒரு சக்தி நம்ம கொடுத்துட்டோம், அந்த ஒரு பவர் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டோம்னா போக அந்த குழந்தை தானே படிச்சு என்ன சப்ஜெக்டோ எப்படி வேணா. இப்போ இன்டர்நெட்ல எத்தையோ கோர்சஸ் வருது, அது தானே கூட அந்த பையன் போய் படிச்சு புரிஞ்சுட்டு அவன் எவ்வளோ பெரிய ஆளாக கூட வரலாம். அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து குழந்தையோட எதிர்காலத்தை நல்லபடியாக அமைப்போம். நன்றி.